ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய ஒரு மேல்படி டாபிக், ஒரு வீடியோ தான் நம்ம பேச போகிறோம். இது ஒரு மேல்படி ஞானம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு வீடியோ. மேல்படி எப்படிப்பட்ட மேல்படி அப்படின்னா, இந்த உலக நாடக 5000 சக்கரத்தை உட்படுத்தியது தான் இந்த வீடியோ. ஓகேவா? 5000 வருட நாடக சக்கரம்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த 5000 வருடத்தை இந்த வீடியோ கவரேஜ் பண்ணும். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா 5 ரூபங்கள் சொல்லிட்டு ஒரு பயிற்சி. நான் பார்க்குறீங்க பாருங்க, சரியா? 5 ரூபங்கள் பயிற்சி இது நான் இருக்கு. இது 5 ரூபம், சரியா? இந்த 5 ரூபம் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் மேல்படியாக சொல்லப்படுது. ஆரம்ப காலத்திலையா இருக்கலாம், ஞானம் புரிஞ்ச பிறவா இருக்கலாம், எதை வேணாலும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கும். ஆனால் இந்த பட விளக்கம் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த 5 ரூபங்கள் மைண்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு தான் நமக்கு இந்த 5 ரூபங்கள் பற்றிய ரகசியங்கள் நம்ம பிராமண பரிவாரங்கள் பிரம்மகுமாரிகளில் சொன்ன உடனே நமக்கு புரியும். அதுக்கு முன்னாடி 5 ரூபங்கள் பற்றி ஆரம்பத்திலேயோ இல்லைன்னா ஒழுங்காக சிவஞானம் புரியாத காலகட்டத்தில் நம்ம இருக்கிற தருவாயிலேயோ வல்லுசா நமக்கு புரியவே புரியாது. ஆனால் அந்த 5 ரூபங்கள் யார் சுத்துறாங்களோ அவங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கும் இந்த நாடகத்தின் மீது, சரியா? ஏன்னா இந்த உலக நாடகம் 5000 வருடம் தான் அப்படின்னா இந்த 5 ரூபங்கள் தான் அந்த 5000 வருடத்துல இருக்கும். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அப்போ ஃபாரின் லெவலெல்லாம் நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம், கரர் மூவிஸ்லாம், நிறைய டெரரிஸ்ட் வயலன்ஸ் மூவிஸ்லாம் வரும். அதெல்லாம் இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாக்கி இந்த 5 ரூபங்கள் தான் அதில் இருக்கும். அது ஏதோ ஒரு சினி ஃபீல்டுக்காக, அது ஏதோ காமிக் கதாபாத்திரங்களாக தான், ஒரு கதை புத்தகம் மாதிரி தான் வச்சு நிறைய அந்த அண்டர்வேல்டாக இருக்கலாம், அவர் ஸ்பைடர்மேன் படங்கள், நார்னியா, ஹாரி பாட்டர்லாம் ஒரு 9-8 எபிசோடெல்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்வெளியில் அப்படி சொல்லி நிறையா, அதுக்கப்புறம் மென் இன் பிளாக்கு அப்படி சொல்லி நிறைய சினிமா படங்கள் பாருங்க. வித்தியாசமான கோணத்துல இருந்தாலும் இங்க 5000 வருடத்தினுடைய நாடக சக்கரங்கள் தான் அதுல முன்னிலையாக இருக்கும், சரியா? சரி, நம்ம இந்த 5 ரூபங்கள் தான் நம்ம 5000 வருடத்தினுடைய ஒரு கான்செப்டாக இருக்கு. ஏன்னா எனக்குமே ஆரம்ப காலத்துல இந்த ஞானம் டச் ஆனது பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல அந்த பரமசிவன் பார்வதி சம்பந்தமா ஒரு விளக்கம் கொடுக்கும்போது தான் எனக்குமே புரிஞ்சது, சரியா? அப்போ பரமசிவர், அதாவது உடல் கொண்ட பார்வதிக்கும் ஒளி வடிவான சிவனுக்கும் சொல்லிட்டு அவர் நம்ம BK சரவணகுமார் அவருடைய யூடியூப் வீடியோனுடைய இன்ஸ்பைரிங் ஆகி தான் நம்ம பாபா குழந்தையான. நான் அதுக்கப்புறம் நான் சென்டருக்கு வெளிநாட்டில் போகும்போது அப்போ அங்கே எனக்கு அதுக்கு பிறகு தான் எனக்கு அந்த நாலேஜே, இப்படி ஒரு இயக்கம் இருக்கிறது எனக்கு தெரியும். நார்மலாக எனக்கு டைரெக்டாக யாரும் கிளாஸ்லாம் கொடுக்கல. அதுக்கு பிறகுமே எனக்கு நிறைய விஷயங்கள் புரியாமல் இருந்தது. அப்போ ஆரம்பத்தில் எனக்கு அந்த நாலேஜ் பிரம்மகுமாரிகள் ரீதியாக நான் எடுக்க காரணமே என்ன அப்படின்னா, இந்த பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் உள்ள வித்தியாசங்கள், ஓகேவா? இந்த பிரம்மகுமாரிகள் தான் பார்வதி அப்படின்னும், நமக்கு இப்போ அந்த 100 வருடத்துல சங்கமயுகத்துல கடவுள் நம்மளை ஆன்மீக திருமணம் செய்து கொள்றாரு அப்படின்னு ஒரு ரகசியம் எனக்கு டச் ஆனது. அப்போ 2வது டச் எனக்கு எது ஆச்சு அப்படின்னா, இந்த 5000 வருட சக்கரம் இருக்கு பாருங்களேன், என்ன இருக்குல்ல, இதுல சத்தியுகம் திரேதா யுகத்துல தேவி தேவதைகள் இருக்கிறாங்க. இவர்கள் நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள். இந்த சிலைகள் இருக்குல்ல, வட மாநிலத்துல தென் மாநிலம் வரைக்கும் சிலைகள் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே நம்ம கோயில் உள்ள தெய்வங்களாக இருக்கிறாங்க. இவங்களே சத்தியுகம் திரேதா யுகம் ஆகிய நம்ம பாரதத்துல வட மாநிலத்துல வாழ்ந்தவங்க. அப்போ இவங்க அந்த யுகம் முடியும் போது துவாபரயுக கலியுகத்தில் வரும்போது பக்தி செய்கிறாங்க. அப்போ அவங்க தன்னுடைய பல பிறவியினுடைய பதிவுகள் தான் யாரால நன்மையடைந்தமோ அவர்கள் மூலமாக இந்த ஞானங்கள் அடைந்து தான் அவங்க பக்திகளை செய்கிறாங்க. யார் யாரால யார் யார் நன்மை அடைகிறாங்களோ அவங்களுடைய சிலைகளை வைத்து பூஜை பக்திகள் உருவாகுது.
அப்போ தன்னைத்தானே மனித குலத்தில் அவங்க இருந்து தெய்வீக நிலையில் பக்திகள் செய்யும்போது அந்த சங்கம் யுகத்தில் இறைவன் வரும்போது நீங்கள் தான் 2 யுகத்தில் இருந்தீங்க, இப்போ நீங்கள் துவாபர கலியுகத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ இந்த 2 யுகங்களில் வாழ்ந்த இந்து மத கோயில் தெய்வங்களுடைய சிலைகளாகிய நீங்கள் தான் இப்போ மறுபடியும் இப்படி ஆக போகிறீங்க. இங்கே இருந்து நீங்கள் இப்படி வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் மறுபடியும் சங்கம் யுகத்தில் வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகசியங்கள் சொல்லும்போது தான் எனக்கு செகண்ட் டச் கிடச்சிது இயக்கத்தில். அது வரைக்கும் எனக்கு பெரிய லெவலில் இந்த நாலேஜ்லாம் எனக்கு பிடிபடலை. அப்போ செகண்ட் டச்சு எனக்கு அந்த சக்கரத்தில் நீங்கள் அப்படி இருந்தீங்க, இனி இப்படி இருக்கிறீங்க, இனி இப்படி ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டச். 3வது டச் எனக்கு அப்படின்னா அந்த உலக அழிவுகள்லாம் சொன்ன பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது. உலக அழிவுகள்லாம் நடக்க போகுது, அதனால் அப்போ தான் நம்ம தெய்வமாக முடியும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் சென்டருக்கு போகும்போது எனக்கு 4வது டச் என்ன அப்படின்னா தந்தை வர்ற ரகசியங்கள் எனக்கு தெரியும். தந்தை வந்து இந்த நாலேஜ் கொடுக்குறாருன்னு அவங்க தாதி குல்ஜார் தாதியினுடைய சரீரத்தில் எனக்கு ஒரு 6-7 மாதம் சென்டருக்கு போய் அதுக்கப்புறம் தான் எனக்கு சென்டருக்கு போய் தான் 6-7 மாதத்துக்கு பிறகு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாப்தாதனுடைய மீட்டிங் நம்ம மிலன் வந்து அவங்க திரையில் சென்டரில் ஓடும் சிங்கப்பூர். அப்போ நம்ம சென்டரில் போய் நம்ம பார்க்கும்போது முதல் பாபாவுடைய மீட்லேயே நமக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி பாபா குழந்தை தான் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு 4வது 5வது டச்சுன்னு சொல்லிட்டு கிடச்சி. ஃபைனல் டச் எனக்கு என்ன கிடைத்தது அப்படின்னா இந்த 5 ரூபங்கள் சுற்றும் பயிற்சி தான் எனக்கு கடைசி டச். இதுக்கு பிறகு நான் சமர்ப்பணம், ஏன்னா எல்லா முழு எண்ணையுமே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்படி ஒரு மேல்படி ஞானம் இதெல்லாம் ஆரம்பத்தில் சொன்னாக்கி நமக்கு புரியாது. ஏன்னா நம்ம அந்த ஆத்மாவினுடைய எண்ணங்கள் வந்து பல விதமாக இருக்கிறதுனால நமக்கு டோட்டலாக அந்த நாலேஜே வேற ஏதோ ஒரு கிளிக்கிற மாதிரியே தான் இருக்கும், கசக்கும். அப்போ அந்த 5 ரூபங்கள் பயிற்சியை முதல் சொல்லும்போது கூட எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. அதை நான் பயிற்சியில் அரையும் குறையமா நான் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது 2 நாளையில 3 நாளையில எனக்கு புரிஞ்சிடுச்சு. அது என்ன அந்த ஆன்மீகத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு தெரியும் போது ரகசியங்கள் தெரிஞ்சுட்டு வருது. அப்போ எனக்கு அந்த மேல்படி ஞானமாகிய அந்த 5 ரூபங்கள் நான் சுற்றும் போது தான் எனக்கே புரியுது இந்த உலக நாடகமே இந்த 5 ரூபங்களில் தான் இருந்திருக்கு. அப்பதான் பாபா முரளியில சொல்றது புரியுது. உலக நாடகமே பாரதத்தை மையமாக கொண்டதுதான். அப்ப வெளிநாட்டுலாம் அதை ஓட்டுறான் இதை ஓட்டுறான், அவனுங்களுக்கு ஒண்ணுமே தெரியல குழந்தைங்களுக்கு. அப்ப பாரதம் தான். அப்ப பாருங்க, கடவுளே பாரதத்துலதான் பிறந்திருக்கிறார் பாருங்க. அப்போ இந்த 5 ரூபங்கள் சுற்றுறதனுடைய மகிமை நான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இன்னொன்று, நம்ம யூடியூப் சேனல் வந்து நம்ம இப்போ இது கொண்டு போகிறோம். ஆல்ரெடி 6 இயர்க்கு பிஃபோர் நம்ம ஒரு 6 to 7 வீடியோஸ் கொடுத்துட்டு அது லாங் வீடியோவாக 3 hour 4 hour 2 hour 2.5 hour கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களுக்காக நான் அந்த வீடியோலாம் சிங்கப்பூரில் வச்சு ரெக்கார்ட் பண்ணது ஒரு ரூமில் வச்சு. அப்போ அப்படி நான் ரெக்கார்டு பண்ணி போட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி 6 இயர்க்கு ஆஃப்டர் நான் இப்போ இதை லேட்டஸ்ட்டாக நான் இப்போ இதை வீடியோலாம் போட்டுட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நாடுகள்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க, கமெண்ட்ஸ்லாம் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் இது போட்டு கட்டுறேன் பாருங்க, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, கனடா, யூஎஸ், யுஏஇ, யுனைடெட் கிங்டம்னு சொல்லிட்டு 8 to 9 கண்ட்ரீஸ்ல இருந்து எனக்கு இந்த வீடியோலாம் பார்க்குறாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஒரு சிலர் வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய பர்சனல் ஏதோ ஒரு வீடியோவில் நான் ஒரு வாட்ஸ்அப்பு ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் யாரோ பார்த்துருக்குறாங்க, பார்த்துட்டு ஒரு கண்டினியூவாக நிறைய மெசேஜ்லாம் வாட்ஸ்அப்புக்கும் வருது, என்னுடைய நம்பரை கண்டுபிடிச்சி பண்ணுறாங்க. சரி, அப்போ இது அடுத்தது பாருங்கள், இது நிறைய ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களும் இந்த பிரதர் பிகேவி பிரம்மகுமாரிஸுங்கிற இந்த வீடியோ வந்து இந்த சேனலை அவங்க சர்ச் பண்ணி வராங்க. சரி, அப்போ இப்போ நான் அந்த ஏஜ் கேட்டகரியெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ ஏஜில் இருக்கிறவங்க என்னுடைய வியூஸ் அமையுது. சரியா? அப்போ நிறைய பேர் இந்த வீடியோஸ்லாம் இப்போ பார்க்குறீங்க. நிறைய கமெண்ட் பண்ணும்போதே தெரியுது புதுசாக யாரையோ வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணுறது எனக்கு ஓகே, நமக்கு புது அனுபவம், நம்ம அதை சும்மா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக கண்டினியூவாக ஒருத்தங்க கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது அவங்களுடைய யூடியூப் ஐடின்னு நினைக்கிறேன். அடிக்கடி நிறைய டிப்ஸும் நமக்கு அட்வைஸ் மாரி கொடுக்குறாங்க யூடியூப் சம்மந்தமாக. ஏன்னா நம்மளுமே யூடியூப் வந்து ஒரு புது அனுபவங்கள் தான் நமக்கு. அவங்க பேர் கூட ஸ்பிரிச்சுவல் ரோஸ்ன்னு நினைக்கிறாங்க, ஏதோ சிஸ்டர் மாரி தெரியுது, எந்த ஏரியா என்னதுன்னு தெரில. அவங்க அடிக்கடி நிறைய டிப்ஸ் நம்ம யூடியூப் ஒரு சில அட்வைஸும் கொடுக்குறாங்க. அவங்க கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறாங்க, சர்ச் பண்ணி வராங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அவங்களுக்கு பாபா சார்பாக ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். சரி, அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 ரூபங்கள் தான்.
சரியா? இந்த 5 ரூபங்கள் நீங்க சுற்றியே ஆகணும். நோவே, வழியே இல்லை. இதுல ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதுல ஒரு 2-3 ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். நீங்க இதுல பாத்தீங்கன்னா, இந்த அனாதி ரூபம் வந்து இது ஆட்டோ ஜென்ரேட் தான். இது என்னன்னாலும் அந்த 2036 சம்திங்ல பாபா அந்த உலக அழிவு விநாசம் நடத்தி கலியுகம் முடியும். அப்ப எல்லாருமே என்னன்னா அனாதிக்கு தான் போறோம். தந்தையினிடத்துல தான் போறோம். தந்தை அது கொசு கூட்டம் போல அழைச்சிட்டு போறதா தந்தை சொல்றாரு. நீங்க விருப்பப்படாட்டாலும் தந்தை கண்டிப்பாக எல்லாருமே கூண்டோட கையிலாயும் கூட்டு போறது நிச்சயிக்கப்பட்டது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாருமே பரந்தாமத்தில் இருக்க போறோம்னு தந்தை சொல்லி இருக்கிறாரு. அதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. அதனால இதெல்லாம் ஒரு ஆட்டோ ஜென்ரேட் தான். இதெல்லாம் ஆக்சுவலி இந்த 5 ரூபங்கள் நீங்க சுற்றணும், அதுக்காக சொல்ல வரேன். சரி, அப்போ நீங்க அது அனாதி சுத்தணுமாங்கிறது இல்லை. நான் இப்போ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ்க்காக கொடுக்குறேனே அட்வான்ஸாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த தெய்வீக நிலைகள்லாம் இருக்கும். இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி செய்யும் முறைன்னு சொல்லிட்டு. சரி, அந்த வீடியோ என்னுடைய லாஸ்ட் வீடியோ நான் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். 1/2 hour வீடியோஸ் போகுது. அதை ஸ்டில் அது வெயிட் ஃபார் எண்ட் கடைசி வரைக்கும் நீங்கள் அதை வெயிட் பண்ணிலாம் பாருங்கள். ஆக்சுவலி அது போல் நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு பிரதர் சம்திங்கில் அதை ஷேர் பண்ணும்போது அதில் வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா நான் என்ன கருத்துக்கள் அடிப்படையில் நான் பண்ணுறேன், நான் என்ன மாதிரி அனுபவங்கள் கொடுக்குறேங்கிறது எனக்கு தெரியும். அதை ஷேர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ, அதுவுமே ஃபுல் வீடியோலாம் ஒரு 7-8 பேர்லாம் பார்த்துருக்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஒரே நாள் ஒரு நாள் கூட நான் ஆகலை, அதுக்குள்ளே பார்த்துருக்குறாங்க. 7-8 பேர் ஃபுல் வீடியோ பார்த்துருக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருக்கு அவங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 2வது ரூபம் தெய்வம். இதுதான் அந்த நம்ம லாஸ்ட் வீடியோ, அந்த ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி. நம்ம தேவதையாக சத்தியுகத்தில் இருக்கும், சத்தியுகத்தில் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். அதுதான் இந்த தெய்வ இது ரூபத்தில் வரும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவாக அது ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். இது நடந்தாலும் நடக்கட்டாலும் தந்தை செய்ய வேண்டிய நாடகத்தின் பிரகாரம் அனாதி ஆகும். தெய்வீக ரூபம் வந்து நம்ம அந்த நாராயணர் பயிற்சி சத்தியுக தேவதைங்கிறத நம்ம அதை புத்தியில சுத்துறது, நம்முடைய சுகதாமத்தை நினைக்க போறோம்ல அது. 3வது பார்த்தீங்கன்னா இந்த பூஜை பக்தி புனஸ்காரங்கள், இதுவுமே ஆட்டோ ஜென்ரேட். எனக்குமே நான் சிங்கப்பூர்லாம் பார்த்துருக்கிறேன்னா, எனக்கு முன்னாடி இயர்லி ஒரு 2.5 yearலாம் இருந்தாங்க. ஏன்னா 2015 தான் எனக்கு நாலேஜே கிடைச்சி. ரொம்ப லேட்டு தான், 78 year ஃபினிஷ் ஆகும்போது தான் நமக்கு நாலேஜே கிடைக்குது. 2015 எனக்கு நாலேஜ் ஸ்டார்டிங்லேயே நான் பிகே சரணகுமார் அவங்களுடைய வீடியோ பார்த்தேன், நான் பாபா குழந்தையான. அப்போ அவங்களுடைய ஏன்னா நான் என்னுடைய கேட்டகரி வீடியோலாம் பாருங்க, அவங்களுடைய ஃபார்மெட்டை தான் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். ரோல் மாடலுமே இருக்கும். நம்ம டிஃப்ரெண்டாக கொஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அவங்களுடைய வீடியோலாம் நான் பார்த்து தெரிந்து கொண்டு, அப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா என்னுடைய சென்டரில் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு 2.5 year இருந்தவங்க இந்த 5 ரூபங்கள் சுற்றும் போது ரொம்ப அவங்க காமெடி பண்ணுறதை நான் பார்த்துருக்குறேன். அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா நமக்கு பட்டி பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஏரியாவில் எப்படி நம்ம ஏரியாவில் தான் பெரிய நாலேஜ்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க. வெளிநாடுலாம் அப்படி இல்லை, எல்லாத்தையும் தண்ணி தரவா A to Z தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. மலேசியன் பிரதருடைய நிறைய மீட்டிங் கூட, நிறைய மலேசியன் பிரதர் கூட வந்து சிங்கப்பூர்ல சென்டர்ல வந்து கிளாஸ் எடுத்துருக்கிறாங்க. ஒரு 2-3 பேரை தெரியும் மலேசியன் பிரதரை நல்லா. அப்போ பாருங்க, அப்போ நான் அந்த சென்டர்ல நான் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் வந்து கிளாஸ் எடுத்து அவங்க அதிகமாக சுற்றுறது எதை சுற்றுவானா, பூஜைகளை சுத்துறாங்க. அவங்க இயேசுவாக இருந்து சக்தி கொடுக்கறது, புத்தராக இருந்து சக்தி கொடுக்கறது, கூடிய வரைக்கும் நிறைய பேர் அம்மன் தெய்வங்களாக இருந்து சக்தி கொடுக்குறாங்க. அதனாலதான் இந்த மதங்கள்ல அம்மனுடைய சிலைகள் அதிகமா இருக்கு. காரணம் நாராயணராக இருக்கிறத விட ஆண்கள் கூட அதை பண்றாங்க. அப்போ அந்த பூஜை பக்தியை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பூஜை பக்தியில இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது ஒஸ்ட் திங்கிங் ஆகும். அது பண்ணவே கூடாது. அதெல்லாம் ஆட்டோ ஜென்ரேட் தான் ஆகுது. அந்த தெய்வீக அந்த நாராயணர் பதவியை தான் நம்ம முழுக்க சுத்தணும். அந்த பூஜையெல்லாம் பாருங்க, இப்பவும் பாருங்க நிறைய பேர் நாலேஜுக்கே இப்போ லேட்டஸ்டா ஒரு 2.5 years முன்னாடி வெளியூர்ல வச்சு என்கிட்ட கிளாஸ்லாம் எடுத்தாங்க. நல்ல கொஸ்டின் கேள்வி பதில் கேட்டாங்க. நிறைய விஷயங்களுக்கு நானும் ஆன்சர் பண்ணினேன். பாபாவுடைய நாலேஜ் எல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும். பாபா மீட்டிங்க்கெல்லாம் நம்ம எல்லாமே அவங்களுக்கு வீடியோலாம் போட்டு காட்டியிருக்கிறோம். நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியும் அவங்க ஒரு சிலர் திருமணம் செய்து கொண்டாங்க. ஒரு சிலர் வந்து இன்னும் கையெடுத்து சாமி தான் கும்பிட்டுட்டு கிடக்குறாங்க. கோயில் குளங்களுக்கு மேக்கப் பண்ணிட்டுலாம் போறதை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்போ அந்த டச்சே கிடைக்காம தான் நிறைய பேர் இந்த பூஜைகள்ல போறாங்க. ஈர்ப்பு இருக்கும். இதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த பிரம்மகுமாரிகள் இருக்கிறாங்களே 5 ரூபங்களை ஒரு மாதிரி சுத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிக பூஜை பக்திக்கு நான் தெய்வமாக இருந்து சக்தி கொடுக்கிறேன், நான் என் புத்தியில் இருந்து என்னுடைய குழந்தைகளுக்கு அன்பு அமைதி சக்திகளை கொடுக்குறேன், அப்படி நான் அவங்களுக்கு வரம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டம்மி ஒரு பைசாக்கு புண்ணியம் இல்லாத சக்கரத்தை 5 ரூபம் சுற்றுறதுல பூஜை பக்தி ரூபத்தையும் கடந்து சுத்தி அசிங்கப்பட்டுட்டாங்க. நான் வெளிநாட்டுல பாக்குறேன், அவங்க சூப்பரான ஆத்மா,
ஆனால் அவங்க கொஞ்சம் மக்கர் பிடிச்ச மாரி அவங்க அந்த பயிற்சியெல்லாம் எடுக்கும்போது எனக்கு, ஏன்னா நானுமே எங்கள் அப்பா ஒரு கோயிலில் சாமி ஆடக்கூடிய ஒரு அம்மன் கொண்டாடி, அதுக்கப்புறம் அவர் டெத் ஆகிட்டாரு, கேன்சரில் அவர் இறந்துட்டார். இப்போ ஒரு 8 வருஷம் முன்னாடி தான் அவர் இறந்தார். எனக்கு நாலேஜ் கிடைச்சி ஒரு வருஷத்துல அவர் டெத்து. சரியா? அப்போ அந்த நேரம் கிடைச்சா நல்லது தானே நடக்கும்பாங்க, இங்க கெட்டதா நடந்துட்டு போகுது. எல்லாம் நன்மைக்கு. யாரை வைக்கணும் யாரை தூக்கணுங்கிறது தந்தைக்கு தெரியும். நாடகத்தின் பிரகாரம் நமக்கு முழு நம்பிக்கைகள் இருக்கணும், அதை தான் சொல்ல வர, வேற இல்லை. சரியா? சரி, அப்போ பாருங்க, அப்போ அந்த பூஜையில இம்பார்ட்டன்ட்ல இதெல்லாம் ஆட்டோ ஜென்ரேட். நீங்க அது உங்களுக்கு சாமி கும்பிட்டா என்ன கும்பிடலாம் என்ன, நீங்க நீங்க சுகதாமத்தை அனுபவிக்கிறீங்க, அது போதாதா உங்களுக்கு? பக்திகளையும் கிடந்து நீங்க பண்ணி துன்பப்பட வேண்டாம்னு சொல்ல வர, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா பக்தியில உங்களை வச்சு சாமி கும்பிட்றதுனால அவங்களுக்கு எதுவும் லாபம் உண்டுமா? இல்லைன்னா அப்படி அவங்க உங்களை வச்சு சாமி கும்பிட்றதுனால உங்களுக்கு ஏதாவது லாபம் உண்டுமா? ஒரு பைசாக்கு புண்ணியம் கிடையாத பக்தியை செய்யாதீங்க. அதான் நான் சிம்பிளா கொடுக்கேன். இப்போ நம்ம முழு டீட்டெயில்ஸ் கொடுப்பேன்னு வைங்களேன். அப்போ பாருங்க, அப்போ பிராமணன் இது ஓகே, இது கூட அந்த இப்போ நம்ம நாலேஜ் எடுத்திருக்கிறோம், அடுத்த 5000 வருஷம் கிடைக்கும், போன 5000 வருஷம் கிடைத்தது. சரி, அப்போ நம்ம இதை கூட பெருசா சுத்தணுங்கிறது அவசியம் கிடையாது, ஆட்டோ ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்ல வரேன். அடுத்தது ஃபரிஸ்தா. இதுவும் கொஞ்சம் நம்ம இப்போ லாஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிறதுனால ஃபரிஸ்தா பண்ணி ஆகணும். ஏன்னா அணுகுண்டு கிண்டுலாம் போட்டாக்கி, ஏன்னா ஒவ்வொருத்தர் தலைக்கும் ஒவ்வொரு அணுகுண்டுன்னு தந்தை சொல்றாரு. காமெடிக்கு சொல்றாரா என்ன சொல்றாருன்னு ஒன்றும் புரியல, சொல்லி வைக்கிறாரு அவரு முரளியில பார்ப்போம். அப்போ இந்த 5 ரூபங்களை நம்ம இப்போ சுத்த போறோம். அதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மாரி கொடுக்கும். இதுல இதான் நம்ம ஸ்ரீமன் நாராயணர் இருக்கிறார், இல்லை ஸ்ரீகிருஷ்ணர், அவருடைய கையில ஒரு சக்கரம் கிருன்னு சுத்திட்டு இருக்கோம்ல, அது அசுரர்களே அழிக்கும் சக்கரம். அதான் நான் போட்டிருப்பேன். இந்த 5 ரூபங்களை சுயதரிசன, அதாவது இந்த 5 ரூபங்களை சக்கரத்தை புத்தியில் சுற்றுபவர் தான் ஸ்ரீமன் நாராயணர் அசுரர் ஆவார். அசுரர்களை அழிக்கும் சக்கரம் ஸ்ரீமன், இந்த சக்கரத்தை சுத்துறவர் தான் நாராயணர். அதனாலதான் நீங்க வட மாநிலமா பாருங்க, சக்கரத்தை அங்க கோயில்கள்ல இந்த கோயில் கிணத்துல தண்ணீர் ஊற்றிட்டு அந்த ஈர துணியோட சக்கரத்தை மாரி சுத்தி வருவாங்க. ஒரு சில இடங்கள்ல சக்கரமும் வச்சிருக்கிறாங்க. அப்போ இன்னும் ஒரு இடங்கள்ல சக்கரத்திலே ஸ்ரீமன் நாராயணர் பதிஞ்சு இருப்பாரு, சக்கரத்தாழ்வா சொல்ல வராங்க. அப்போ அந்த சக்கரத்தை அவர் சுத்துறத பெரிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரியா? எல்லாமே ஒரு பைசாக்கு புண்ணியம் இல்லாதது, யார் எதை சுத்தினா என்ன. சரி, அப்போ நம்ம இப்போ அந்த 5 ரூபங்கள் சிம்பிளா பயிற்சி கொடுப்போம். ரொம்ப டீப்பா பாருங்க. இப்பமே 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு, 17-18 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம என்ன விஷயத்துக்கே போகல. வீடியோ லென்த் வீடியோலாம் ஆகுது. ஒரு சிலர் பார்க்கணும்னு விருப்பப்பட்டவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஹேட்ஸ்அப். சரியா? நம்ம ஏன்னா இந்த யூடியூப்பை நம்ம வேற ஒரு லைனுக்கு எடுத்துட்டு ஒரு கம்பெனிக்காக தான் நான் யூஸ் பண்றேன். சரி, ஆன்மீகம் கொடுத்து தான் நம்ம ஒரு கம்பெனிக்காக யூஸ் பண்ணுறோம். ஒரு MLM கம்பெனிக்காக இந்த யூடியூப் சேனலை நம்ம மானிட்டரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டில் லிங்க் கொடுத்து இந்த லிங்க்கை நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு யூடியூப்ல இருந்து பணம் அதை நம்ம கம்பெனி யூஸருக்கு கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ மட்டும் இந்த ஆன்மீகம் சார்ந்த, இப்போ மற்றவங்களாம் BK சரணகுமாரா இருக்கலாம், அவங்க பிரேமானந்த நாராயணரா ஒரு பிரதர், ஓல்டு பிரதர், இவங்கெல்லாம் யூடியூப் வீடியோலாம் பண்ணுறாங்க. அதனுடைய நோக்கம் எனக்கு ப்ராப்பராக புரியலை. நான் இந்த யூடியூப் சேனலை நான் மறுபடியும், ஏன்னா 6 இயர்க்கு முன்னாடி 6 to 7 வீடியோஸ் கொடுத்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் இந்த வீடியோ நான் இப்போ மறுபடியும் ரிப்பீட்டட் சுற்றுறேன் அப்படின்னா, எடுத்து விடுறேன் அப்படின்னா, போஸ்ட் பண்ணுறேன்னா, இதை ஒரு கம்பெனிக்காக, நான் ஆக்சுவலி ஒரு கம்பெனியோட எம்டி, நான் ஒரு கம்பெனியோட எம்டி. இப்போ ஒரு லைசன்ஸ் ஒரு ப்ராப்ளத்தில் இழுத்துட்டு கிடக்குது. இப்போ ஒரு 2 இயர் கம்பெனி வில் ஸ்டாப் ஆயிடுச்சு. போலீஸ் கேஸ்லாம் ஆயிருந்துச்சு. இது ஒரு MLM மார்க்கெட்டிங் கம்பெனி. இப்போ இந்த MyV3 கம்பெனிலாம் இருக்குல்ல, அதே போல் நான் ஒரு கம்பெனி ஒன்று வச்சிருந்தேன். சரியா? இப்போ அது ஒரு MLM, மேபி MLMனா தெரியும், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தெரியும், ஆள் சேர்த்து விடுற கம்பெனி போல. இந்த கம்பெனியை நம்ம ஒரு MyV3 மாரி கொண்டு போகலாம். அந்த விஸ்டேஜ் டிரான்ஸ் இந்தியாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்படி ஒரு கம்பெனி ஃபார்மேட்ல நம்ம எடுத்துட்டு போய் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த யூடியூப்னுடைய லிங்க்கை கொடுத்து, அவங்க வீடியோ எவ்வளவு வீடியோ வாட்ச் பண்றாங்களோ, டுடே ஏர்னிங் டுமாரோ ஏர்னிங் சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் சேலரி பே பண்ணுறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை நான் மானிட்டரைஸ் பண்ணுறேன். நிறைய இடங்கள்ல அவங்களுடைய யூடியூப் மானிட்டரைஸ் பண்ண யூடியூப் சேனல்லாம் செல் பண்ணுறாங்க. அதில் பிரைமரி ஓனர், சப் ஓனர் வச்சு கொடுப்பாங்க. இருந்தாலும் இது ஒரு ஆன்மீகம் கம்பெனி சார்ந்து வர்றதுனால அவங்க கொடுக்குற ஏதோ ஒரு கண்டென்ட்டை வச்சுட்டு மானிட்டரைஸ் பண்ண சேனலை நான் பர்ச்சேஸ் பண்ண விரும்பலை. அதுலையுமே அவங்க பிரைமரி ஓனர் வச்சு தருவாங்க. வடக்கன்ஸ் தான் இருக்கிறாங்க. வடக்கனே நம்பர் 1 சீட்டர், படிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நம்பர் 1 சீட்டருக்கு ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம இழுத்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம மானிட்டரைஸ் பண்ணிட்டு இதை கம்பெனி லிங்க் கொடுக்க போகிறோம். இதனால நிறைய பேர்
நன்மை அடைவாங்க. அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். சரியா? அந்த இது நான் கொஞ்ச நாள் தான் அந்த வீடியோலாம் நான் மேபி கொடுப்பேன். ஒரு பிரதராக இருந்த அதுக்கப்புறம் நிறைய 4-5 பேர் போஸ்ட் போடுவாங்க. முரளி போஸ்ட் போடுவாங்க. அந்த அது ஒவ்வொரு ஹவர் 1 ஹவர் ஓடும். ஒரு 5 ஹவர் வீடியோ வாட்ச் பண்ணால் மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு எம்எல்எம் என்னுடைய கம்பெனிக்காக தான் நான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி சொல்லி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி, நம்ம இப்போ 5 ரூபாங்களை சுற்றும். சரியா? இந்த கம்பெனி சரி, இந்த வீடியோவில் நம்ம 5 ரூபங்கள் சுட்ட போகிறோம். சரி, இது நம்ம அந்த இது மேல்படி ஞானங்கள். இது நீங்கள் யூடியூப்லே இல்லைன்னா நார்மல் கூகுள்லேயே நம்ம சர்ச் பண்ணும்போதே 5 ரூபா பிரம்மகுமாரிஸ் நடித்தாலும் நிறைய ஃபோட்டோஸ் வருது. நான் சர்ச் பண்ணி காட்டுறப்போ நிறைய ஃபோட்டோஸ் வருது. இதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவர் ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபோட்டோ வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. இது நான் முன்னாடியே நான் ஆன்மீகத்துக்காக நானே உருவாக்கின ஃபோட்டோஸ். அதான் இது எப்படி தெரியுது. சரியா? அப்போ நம்ம 5 ரூபங்கள் சுட்ட போகிறோம். இது நீங்கள் புது பிரம்மகுமாரிகளாக இருந்தாக இந்த ரூபங்கள் நீங்கள் சுற்றணும். உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். அனுபவமே மிகச்சிறந்த நண்பன். நீங்கள் எல்லாருமே ஸ்ரீமன் நாராயணர் ஆகணும். நானும் ராஜ்யம் செய்யணும், நீங்களும் ராஜ்யம் செய்யணும், கலியுகம் முடிவுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த முயற்சிகளை செய்கிறோம். சுகபோக வாழ்க்கை நம்ம அனுபவிக்க போகிறோம் கொஞ்ச நாளையில். அதனால் நம்ம இந்த டைமில் நம்மளுடைய வாழ்க்கையை மிக பிரகாசமாக அமைத்து கொள்ளணும். அதுக்கு தான் பாபா வந்திருக்கிறாரு. அப்போ பாபாவினுடைய அனைத்து கொள்கைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ அதில் 5 ரூபங்கள் பாபா கொடுக்குறாரு. 5000 வருட நாடகமாக இருக்கலாம். ஏன்னா 5000 வருடத்திலே வெளிநாடுகள்லாம் வந்துடும். ஏதோ பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைஞ்ச மாரிலாம் உலக நாடுகள் காட்டினதுனால ஒரு மாயை போர்வை தான் இருந்துட்டே ஒழிய மற்றபடி நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டண்டான திங்ஸ் இதில் இருக்குது. சரியா? ஏன்னா எனக்குமே ஒரு புது அனுபவமாக இருந்தது. நான் 5 ரூபங்கள் சுற்றலைன்னா நான் கண்டிப்பாக பாபா குழந்தையெல்லாம் ஆகியிருக்க மாட்டேன். ஏன்னா ஆத்மாவுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கலன்னா ஆத்மா அந்த செயலை செய்யாது. புத்தியில் அது பதிஞ்சாதான் ஆத்மா. ஏன்னா என்னையுமே நிறைய பேர் பிரெயின் வாஷ்லாம் சொல்கிறாங்க. பிரெயின் என்னங்க வாஷ், பிரெயின் வாஷ். பிரெயின் வாஷ்லாம் ஒன்றும் கிடையாது. என்னமே நிறைய பிரெயின் வாஷ் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. பிரெயின் வாஷ்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு சத்தியம் தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா உங்கள் பிரெயினை இறைவன் வாஷ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் கடினப்பட்டு இருந்தால் அதுக்கு இறைவன் என்ன பண்ணுவார்? இறைவன் சொன்னால் அந்த பிரெயினை வாஷ் பண்ணி இறைவன் அவர் பக்கம் இழுக்கக்கூடிய சக்தி வேண்டாமா அவருக்கு? நீங்கள் சக்தியற்று இருக்கிறீங்க. நீங்கள் எங்கே பிரம்மகுமாரிகளை பிரெயின் வாஷ்ன்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்போ நீங்கள் அந்த 5 ரூபங்கள் சுட்ட போகிறீங்க. ஆனால் அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, அந்த ஃபரிஸ்தாவும் அந்த தெய்வ அந்த ரூபம் தான் ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா கலியுகத்தில் நீங்கள் உடம்பு வெந்து ரொம்ப துன்பப்பட்டு மனுஷன் மன்னித்தனும் காலமும் வரும் கலியுகத்தின் எண்டில். அப்போ அந்த டைமில் கொஞ்சமாவது எஸ்கேப் ஆகணும்ல. மாதிரி எல்லாருமே சாவாக தான் போகிறாங்க. யாரையும் தூக்கிலாம் சுமக்க முடியாது. சரீரம் எல்லாமே அழிஞ்சும் போயிடும். சரியா? அப்போ நீங்கள் அந்த உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்காக ஃபரிஸ்தா இம்பார்ட்டன்ட். நீங்கள் சுகதாமத்தில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தெய்வீங்க. இந்த 2 தான் இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் ஒரு சின்ன சக்கரை சுற்றுறதுக்காக 5 ரூபங்களை சுற்றுவோம். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக அமர்ந்துருங்க. சரியா? இந்த 5 ரூபங்கள் சுற்றணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே 5 ரூபமாக தான் இருக்கும். அப்போ ஆன்மீகத்திலேயே சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த பிறவியை நடத்தி கொள்ள, அதாவது பிராமண ஞானம் அடைந்தவங்க கிட்ட பிரம்மகுமாரிகள் ரீதியாக சொல்கிறாங்க, நீங்கள் இந்த பிறவியை, இந்த பிராமண பரிவார இந்த பிறவியை நீங்கள் வேலை வெட்டிக்கு செய்யாமல் நீங்கள் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வருமானங்கள் இருந்தால், பண வருத்தம் இருந்தால் நீங்கள் வேலைக்கு செய்ய வேண்டாம், செல்ல வேண்டாம், உட்கார்ந்து இருந்து புருஷோத்தமம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதே போல் இந்த 5 ரூபங்கள் நீங்கள் சுற்றுறீங்கன்னா இந்த 5 ரூபங்கள் தான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கும். இதில் மோசமான வார்த்தைகள் பேசுறது, தகாத நடத்தைகள் நடந்துக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த உலகத்தை விட்டு வெளிநோக்கு பார்வையில் அந்த ஆத்மீக உணர்வில் இருந்தீங்கன்னா இந்த ஸ்தூல உலகத்துக்கான கவரேஜ் உங்களை பிடிச்சி இருப்பு வராது. நம்ம அதில் இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு. சரியா? அப்போ இந்த 5 ரூபங்கள் நீங்கள் சுற்றணும். 5 ரூபம் தான் நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கணும். உலக நாடகமே 5 ரூபத்தில் தான் இருக்கு. சரியா? நான் அதை சுற்றும்போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்.
நம்ம போவோம் வீடியோ. முதல்ல நம்ம அனாதி ரூபத்தில் இருக்கிறோம். அனாதி ரூபம் அப்படின்னா இறைவனோடு நம்ம இருந்தது தான் அனாதி ரூபம். ஏன்னா பாபா அடிக்கடி சொல்வார் ஞானத்தில், நாலேஜில், நீங்கள் ஒரு அனாதி, நான் ஒரு அனாதி, உலக நாடகமேடே ஒரு அனாதி. உலகமே பாருங்க ஒரு அனாதை தான், அனாத குடும்பம். ஏன்னா உங்களோட கடைசி வரைக்கும் வரப்போகிறது நீங்கள் தான், தந்தை கூட வரமாட்டார். சரியா? அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் தனிப்பட்டவர் என்கிற நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. எவ்வளவுதான் குடும்ப உறவு முறையில் நீங்கள் இருந்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் பெரிய தோப்பாக இருந்தாலும், ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான். நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா எனக்கு இவ்வளோ பரிவாரம் இருக்குது, இவ்வளோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, நகை நட்டுலாம் போட்டுக்கிறாங்க, அவ்வளோ கார் பங்களாலாம் வச்சு எவ்வளோ ஃபேமிலி சொந்தமாக இருக்கிறாங்க, பணக்கார சொந்தமாக இருக்கிறாங்க. நான் சொன்னது மாதிரி தான், எவ்வளோ பெரிய தோப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான். அது நல்லா உணரணும் நீங்கள். சரியா? அப்போ நீங்கள் ஒரு நபருங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்ம அனாதியிலிருந்து வந்திருக்கிறோம். அப்போ நம்ம அனாதியில கடவுளோட இருக்கிறோம். அப்படியே பயிற்சி செய்யுங்க. நான் கடவுளோடு அந்த அனாதியில இருக்கிறேன். தந்தை ஜோதி பிந்துவின் வடிவமாக அந்த மரத்தினுடைய விதையாக இருக்கிறார். நான் என் வீட்டில் அமர்ந்திருக்கிறேன். எனக்குன்னு ஒரு பார்ட்டு தந்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த பார்ட்டை நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கும் ஒரு கிளையில அந்த மரத்துல ஒரு பங்கு பிராஞ்சி கொடுத்திருக்கிறாரு. நான் அதுல என்னுடைய நாடக பாகத்துல இருக்கிறேன். நான் முதல் நம்பர்ல இருக்கிறேன், தண்டு இடத்துல இருக்கிறேன். முதல் நம்பர் ஆத்மா. நான் அனாதியாக தந்தையோட இருந்துகிட்டு இருக்கேன். அனாதி, என் குடும்பமே இதுதான். அதனால ஆன்மீகத்துல தந்தை சொல்வார், உங்களுடைய வீடு அதுதான். நீங்க பாரதத்துக்கு வந்ததுனால நீங்க ஃபாரினர். இதுவே நீங்க ஃபாரினர் நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் டபுள் ஃபாரினர். அப்போ உங்களுடைய வீடே அதுதான். எப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், அனாதியாக இருக்கிறோம், தனியா இருக்கிறோம். அதான் அனாதி ரூபம். உலகத்துல எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா 800 சில்லற மக்கள் தொகை, 900 கோடி நெருங்கி போகுதில்ல, 850 கோடியை பாருங்க. 850 கோடி பேருமே அனாதியாக தான் இருந்தாங்க. அனாதை சரீரத்தின் உறவு தான் இருந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும். ஆனா ஆத்மாவின் அடிப்படையில தந்தையும் ஒரு அனாதை, நாமளும் ஒரு அனாதை தான். அனாதை பிள்ளைங்க தான் நம்ம எல்லாருமே. அப்போ நம்ம அங்க ஆத்மாவாக அமர்ந்திருக்கிறோம். அப்போ அனாதியாக தான் அந்த உலகம் நாடக நடிப்பு தொடங்குறதுக்கு முன்னாடியே எல்லாருமே ஒண்ணு இல்லாம தான் இருந்திருக்கிறாங்க. அதான் அனாதி. இரண்டாவது ரூபமாக, அப்போ நான் முதல் ரூபமாக அதுல இருந்து நான் அனாதியாக இருக்கிறேன். தந்தைக்கு கிட்ட நான் தந்தைகிட்ட சக்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த சம்சார விருட்சக சூட்சும மரத்துக்கு தலைகீழ் மரத்தினுடைய ஒரு கிளையில நான் மறந்துருக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். முதல் நம்பர் நான் ஆத்மா, இது நான் அனாதியா இருக்கிறேன். மேல இருக்கக்கூடிய சூட்சும மரம், தலைகீழ் விருட்சக மரம், கண்களுக்கு புலப்படாத சூட்சும மரம். பின்னர் என்னுடைய நாடக பாகத்தில் நான் ஸ்ரீமன் நாராயணராக என்னை உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய நாடக பாகத்தின் அடிப்படையில் நான் ஸ்ரீமன் நாராயணராக ஆகுவதற்காக என்னுடைய அனாதி ரூபையும் தந்தையிடம் இருந்து நான் கீழே இறங்கி வரேன். தொலைதூர பாதை, தந்தையிடம் இருந்து சத்தியுகமாகிய சொர்க்கத்தில், தர்ம யுகத்தில் சொர்க்கத்தில் நான் பிறக்கிறேன். அப்போது ஒரு அம்மாவின் தாயின் கருவயிற்றில் நான் பிறந்திருக்கிறேன். ஒரு தேவி தேவதையின் வயிற்றில் பிறந்திருக்கிறேன். அவங்களும் அந்த நாட்டினுடைய ராஜா ராணி, முதல் நம்பர் ராஜா ராணி. நான் அவங்களுடைய ராணியுடைய வயிற்றில் நான் பிறந்திருக்கிறேன். அவங்களும் ஸ்ரீமன் நாராயணராக ஆக போறவங்க. நான் ஸ்ரீமன் நாராயணராக குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். நான் ஸ்ரீமன் நாராயணர். அப்போ நான் தாயின் கருவயிற்றில் இருக்கிறது போலவே நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் சிறு வயது குழந்தையாக ஒரு இளவரசனாக நான்
துள்ளி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சத்தியுகத்தில் பார்க்கும் இடமெல்லாம் பொன் உலகமாக இருக்கு. தங்க வைர வைடூரியங்களால் அரண்மனைகள் இருக்குது. 40 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒவ்வொருத்தருக்கும் வீடு இருக்குது. என் வீடும் அப்படி தான் இருக்குது. அரண்மனையில் நான் இருக்கிறேன். நான் ஸ்ரீமன் நாராயணர் இளவரசராக நான் இப்போ பிறந்து வளர்ந்துருக்கேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நான் லாஸ்ட் வீடியோவில் நாராயணர் பயிற்சி கொடுத்தேன். அந்த பயிற்சி அப்படியே இதில் கண்டினியூ பண்ணுங்க. போன வீடியோ பார்க்காதவங்க, வீடியோ நம்பர் பார்ட் 28 வீடியோ நம்பர் பார்க்காதவங்க, பார்ட் 28 பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது வீடியோ நம்பர் 29. அதில் ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி செய்யும் முறைன்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருந்தேன். 1/2 hour ஓடும். அதை பார்த்துட்டு அந்த பார்வையினுடைய அந்த கண்டினியூவாக நீங்கள் இதில் பண்ணிக்கங்க. அப்போ நான் அதில் ரொம்ப டீட்டெயில்ஸாக கொடுத்துருந்தேன். இதில் சிம்பிளாக கொடுத்துருவோம். நான் ஸ்ரீமன் நாராயணர் ஆத்மாவாக தெய்வீக பாரதத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தில் இருக்கிறேன். நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஸ்ரீமன் நாராயணராக நடக்கிறது, பேசுகிறத உணரணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்க, அந்த பேரை வச்சு நீங்கள் தான் அந்த பேருன்னு கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறீங்களே. நான் இன்னாருடைய குடும்பத்தில் உள்ளவங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறீங்களே. நீங்கள் என்னென்ன ப்ரொஃபஷனல் செய்கிறீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறீங்களே. நீங்கள் ஏதாவது டாக்டரோ இன்ஜினியரோ படிச்சிருந்தா நான் இன்ஜினியர், நான் டாக்டர், நான் ஐஏஎஸ்ன்னு சொல்லிக்கிறீங்களா. அதே போல் நீங்கள் ஸ்ரீமன் நாராயணர்னு உங்களை நீங்களே உணர்வு பூர்வமாக உணரணும். அதுக்கு ஏற்ற குவாலிட்டி உங்களுக்கு தகுதி வரணும். அப்போ நீங்கள் ஸ்ரீமன் நாராயணராக உங்களை உணர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கும், நான் ஸ்ரீமன் நாராயணர் ஆத்மா, நான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். என் தலையில் ஒரு கிரீடம், பின்னால் ஒரு ஒளி கிரீடம் இருக்கிறது. எனக்கு கீழே அரண்மனையில் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறாங்க. எல்லாருமே தலையில் கிரீடங்கள் அமைத்திருக்கிறாங்க. பார்க்கும் இடமெல்லாம் வைரம் வைடூரியங்கள் தங்கங்களாக இருக்குது. வீடுகளில் கதவு ஜன்னல்கள் கூட கிடையாது. இதை நீங்கள் அப்படியே பார்க்கணும். பேசிகிட்டு இருக்கிறது இல்லை, பார்க்கணும். தங்கத்தை பார்க்க தங்க உலகத்தில் பிறவி எடுப்பீங்க. அப்போ சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒரே நீருடையில் நீர் அருந்தது. மயில் இனங்களும் குருவி இனங்களும் பச்சை இனங்களும் நடனம் ஆடுது, பாட்டு பாடுது. அதை நான் பார்த்து உணர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். எல்லாருமே ஞான நடனம் ஆடுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. எல்லாருக்குமே புஷ்பக வாகனங்கள் இருக்குது. இது போன வீடியோனுடைய பதிவுகள். அப்படியே இதில் போட்டு பயிற்சி பார்த்துட்டே இருங்க. மண்ணும் கல்லும் தங்கத்திலேயே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். பாறையில் கூட தங்கம் இருக்கு, மண்ணு கூட தங்கமாக இருக்குது. அதை சலிச்சு எடுக்க முடியாது. அது யாரும் குனிஞ்சு யாரும் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாமும் இருக்கும். அப்படி பொண்ணு உலகமாக இருக்குது. எல்லாருக்குமே புஷ்பக வாகனங்கள் இருக்குது. எல்லாரும் மேலும் கீழே பறந்து போகிறாங்க. ஃபேமிலியாக சிங்கிளாக தனியாக போகிறாங்க. ஒரு பட்டன் மாரி இருக்கும், அந்த பொத்தனை அமுக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பறக்கும். இன்னும் ஒரு சிலது இருக்குது, உங்களுடைய நீங்கள் எங்கே போகணும்னு நினைச்சாலே அந்த இடத்துக்கு பறக்கும். ஒரு சில புஷ்பக வாகனம் சின்ன குழந்தைங்களுக்கானது ஆப்ரேட்டர்லாம் இருக்கிறாங்க. அதுக்கான டிரைவர்ஸ் இருக்கிறாங்க, காடி டிரைவர், அவங்க யூஸ் பண்ணி பறக்கிறாங்க. எல்லாமும் தங்கத்திலே இருக்கு. நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். வீடுகளில் கதவு ஜன்னல்கள் கூட இல்லை, அதை பார்த்து உணர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். 16 கலைகள் நிரம்பிய சம்பூர்ண சதோ பிரதானமாக நான் இருந்துகிட்டு இருக்கேன். அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தலையில் கிரீடம் இருக்கு. எனக்கு ஸ்ரீ மகாலட்சுமி மனம் செய்கிறேன். நான் ஸ்ரீமன் நாராயணராக இருக்கிறேன். நீங்கள் அதை உணர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி நீங்கள் பண்ணி விட்டாலும் கூட துவாபரயுக கலியுக திரைத்தாயுகத்திலேயாவது ஏதாவது ராஜா ஆயிடுவீங்க. நாராயணர் பயிற்சி பக்கவாக இருந்தால் அந்த 8 மகாராஜாக்கள் வருவாங்க. அதில் ஏதாவது ஒரு 8ல் வர முடியாது, 108லையாவது வருவீங்க. நான் 108ல் வந்திருக்கிறேன். ஆமாம், 1008 16,108, நான் 108ல். அது ஒரு சூட்சமம். வீடியோலாம் கண்டினியூ பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். பயிற்சி பண்ணுங்க. அப்போ நான் தெய்வீக சூழ்நிலையில் இருக்கேன். நான் தெய்வீக ரூபமாக இருந்துட்டுருக்கேன். இது 2வது ரூபம். அதுக்கு பிறகு நான் சத்தியுகம் திரைத்தாயகம் முடியுது, சுகபோகங்களை நான் அனுபவம் செய்து வரேன்னு நீங்கள் நினைக்கணும். 3வது ரூபமாக அப்போ நம்ம அனைத்து சக்திகளையும் கலைகளையும் இழந்துட்டோம். 16 கலைகள் குறைந்து 14 12 10 கலைகள்லாம் வரும்போது துவாபரயுகத்தில் நம்ம பிறவி எடுக்கிறோம். அப்போது நம்முடைய சக்திகளை இழக்கிறது போலவே நம்ம நினைக்கிறோம். சக்திகள் போய் சாதாரண மனிதனாக ஒற்றை கிரீடாதாரியாக தான் இருக்கிறோம். டபுள் கிரீடாதாரி கிடையாது.
அப்போ ஒற்றை கிரீடதாரியாக ஒரு மன்னராக, அப்பவும் நீங்கள் ஒரு ராஜாவாக மன்னராக உங்களை நினச்சிக்கிட்டே இருங்க. துவாபர யுக மன்னராக நீங்கள் இருக்கிறீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, நான் துவாபர யுக மன்னனாக இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ நீங்கள் யாரால் நன்மை அடைந்திருக்கிறோ சிவனுக்கும் மற்ற தேவதைகளுக்கும் உங்களால் நன்மை அடையாத நீங்கள் யாரால் நன்மை அடைஞ்சிருப்பீங்க அவங்களுக்கும் நீங்கள் சிலைகளை எழுப்பி பூஜை பக்திகள் செய்கிறீங்க. நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறத அது அப்படியே இது தேவையே கிடையாது. இருந்தாலும் 5000 வருடத்தினுடைய மேல்படி நீங்கள் தெரிந்துக்கணும் தானே, அதான் அவன் சொல்ல வர. அப்போ நான் பூஜை பக்தி சுவாமி கும்பிட்டுட்டு இருக்கிறேன் புரிஞ்சுக்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மேல்படி நான் என்னுடைய பக்தர்களுக்கு இருந்து தெய்வமாக இருந்து நான் சக்தி கொடுத்துட்ருக்கிறேன். இதெல்லாம் நினைக்கவே கூடாது. அதான் நான் இது சொல்ல, நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்குன்னு மட்டும் நினச்சிட்டு போங்க. எது நடக்குமோ அது ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு கோயிலை அவங்க கட்டினான்னா, உங்களுக்கு பூஜை பக்தி பண்ணான்னா, அப்படி பண்ணுறதுனால உங்கள் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியுமா? ஒரு பைசாவுக்கு புண்ணியம் இல்லாததை பண்ணாதீங்க. சாமி மட்டும் கூப்பிட்டு நான் போயிட்டுருக்கேன் நினைங்க. நான் இருந்து நான் தெய்வமாக இருக்கிறேன், நான் அம்மனாக இருக்கிறேன், நான் ஆத்தாவாக இருக்கிறேன், நாராயணராக இருக்கிறேன், என் குழந்தைங்களுக்கு அன்பு அமைதி சக்தியெல்லாம் கொடுத்துட்ருக்கிறேன்னு காமெடிலாம் பண்ணாதீங்க. நான் காமெடியை கற்றுக் கொடுக்க ஞானம் நானும் அடையலை, நீங்களும் அப்படி ஒரு ஞானத்தை எடுக்காதீங்க. தந்தை 1000 சொல்லுவார், அவர் சொல்லிட்டு போவார். எது சரி தப்புன்னு இப்போ அப்பாவுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். இதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறேன், டப்பு டப்புன்னு கட் பண்ணிட்டு போயிட்டுருங்க. அவசியம் இல்லாததெல்லாம் போட்டு அதையும் நினைக்க வேண்டாம். அப்போ நான் இருக்கேன். அப்போ நான் துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் வரேன், கஷ்டங்கள் அனுபவிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு இப்போ சங்கம யுகத்தில் கொஞ்சம் முன்னக்குட்டியே நாலேஜ் அடையிற மாதிரி, நீங்கள் லேட்டாக தான் எடுத்திருப்பீங்க, இருந்தாலும் கூட கொஞ்சம் முன்னக்குட்டி நான் இந்த நாலேஜ் எடுத்திருக்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மேபி நாடக சக்கரங்கள் மேபி ஆகும். நீங்கள் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போன பிறவி நீங்கள் பாபா குழந்தையாக இருந்தீங்க, சரீரம் விட்டீங்க, இங்கே மறுபடியும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பிறந்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போ முதல்ல எனக்கு தாண்டா நாலேஜ் கிடச்சின்னு புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஏன்னா நீங்கள் சுடுற வடை தான், இப்படினாலும் சுட்டுக்கலாம். நாலேஜ் ஃபுல்லாக இருக்கணும், போய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா பிராமண ரூபம், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆட்டோ ஜென்ரேட்டர் தான் இருந்தாலும் இம்பார்ட்டன்ட். நம்ம பிரம்மகுமாரி ஆகிறோம், ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், நம்ம 4 பேருக்கு நாலேஜ் கற்றுக் கொடுக்குறோம். நம்ம நாலேஜ் அடைந்து சென்டரில் உட்காந்து நான் கேட்டுட்டு இருக்கிறது போல், பாபா மீட் அட்டன் பண்ணுறது போல், நாலேஜ் எடுத்துக்கிறது போல், 7 days கோர்ஸ் எடுத்துக்கிறது போல், முரளி வாசிக்கிறது போல், சர்வீஸ் பண்ணுறது போல், ஈவினிங் உட்காந்துருந்து பண்ணுறது போலவே நீங்கள் அதை இதையும் ஒரு ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி விடுங்க. ஓடிக்கிட்டே இருக்கும், கிருகிருன்னு ஓடிட்டுருக்கும். சரி, அப்போ கடைசியில் இந்த நாலேஜில் ஹைலைட் என்ன அப்படின்னா உலக விநாசம். வேர்ல்டு வார் ரஷ்யா அமெரிக்கா இடையே நடந்து உலகம் அழியுது. அப்போ அப்படியும் நினைக்கலாம், அணுகுண்டுகள் எல்லார் தலையிலும் விழுகிறது போலவும் ஃபரிஸ்தா ரூபத்தில் நீங்கள் நினைங்க, சரியா? எல்லார் தலையிலும் அணுகுண்டு விழுது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 எலிமெண்ட் பஞ்ச தத்துவங்களும் கொந்தளிச்சு நின்று மக்கள் தண்ணீராலையும் நெருப்பினாலும் மக்கள் அடித்தல் பிடித்தல்கள் இதெல்லாம் மக்கள் அழிகிறாங்களே, அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு சக்தி கொடுக்கறது போலவும், அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் வர்றது போலவும், உங்களுக்கு உலக அழிவே நடக்காதது போலவும். உலக அழியுது, மற்றவங்களாம் மாட்டுறாங்க. நீங்கள் அப்போ நான் இந்த உடம்பை விட்டு அப்படி ஒரு நொடி பயிற்சி தந்தை செய்ய சொல்கிறார். நான் இந்த உடம்பை விட்டு டக்குன்னு நான் வெளியே போனேன் அப்படிங்கிற ஒரு பயிற்சி முறைகள் நீங்கள் செய்யுங்க, சரியா? அப்போ நான் இந்த உடம்பை விட்டு வெளியே போகிறேன், ஸ்மூத்தாக போகிறேன், எல்லாரும் துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு சக்தி கொடுக்குறேன், உலக உருண்டை மேலே இருந்து சக்தி கொடுக்குறேன், மஞ்சள் சிவப்பு நிறமான அனைத்து விஷயங்களும் என்னிடமிருந்து பரவிக்கிட்டே இருக்குது, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் சக்திசாலியாக மாறிட்டே இருக்கிறீங்க. சக்திசாலியாக மாறி ஃபரிஸ்தாவிலிருந்து அப்படியே தந்தையிடம் போகிறீங்க, மறுபடியும் அனாதி ரூபத்துக்கு கனெக்ட் பண்ணுறீங்க, சரியா? மறுபடியும் இது ரிப்பீட்டடு அனாதி ரூபத்தில் இருந்தால் வரும். அப்போ மறுபடியும் அனாதி, அதுதான் காட்டப்பட்டிருக்கு. அனாதி ரூபம், தெய்வீக ரூபம், அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூபம், அதுக்கப்புறம் பிராமண ரூபம், ஃபரிஸ்தா ரூபம். இது ஒரு ரிப்பீட்டட் சர்க்கிள் மாரி தான் சுற்றும், சரியா? இதை நீங்கள் புது பிரம்மகுமாரிகளுக்கு பழைய கதை, அவங்களுக்கு பிரம்மகுமாரிகள் விஷயம் தெரியாமல் 5 ரூபங்கள் சுற்றிக்கிட்டு இதில் ஒன்றும் இல்லடான்னு சொல்லிட்டு விட்டவங்களுக்கு எனக்கு தெரியாது, அது உங்கள் செய்த கர்மா, அதை நீங்கள் தான் தொலைச்சிட்டு போகணும். அதுக்கு எனக்கும் பாபாவுக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ நீங்கள் புது ஆத்மாக்களாக இருந்தால் நீங்கள் இதை பயிற்சி செய்யணும். ஆரம்பத்தில் நீங்கள் பயிற்சி செய்யுங்க, இதை விட்டுறாதீங்க. இதில் நிறைய ரகசியங்கள் ஒளிந்து இருக்கும். ஆரம்பத்தில் எடுக்காமல் புது ஆத்மாக்கள் வந்துருந்தீங்கன்னா
நீங்கள் இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பயிற்சி முறைகளை நீங்கள் ஈடுபடுங்க. சரியா? பயிற்சிகளை ஈடுபட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பிரகாசமாக நீங்கள் அமைத்து கொள்ளணும். பயிற்சி எடுங்க. திரும்ப திரும்ப பயிற்சி எடுக்கும்போது தான் உங்களுக்கே தெரியும். இல்லைன்னா நீங்கள் இந்த 5 ரூபங்களை என்னை பொறுத்த வரைக்கும் மேல்படி ஞானம் நான் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 5 ரூபங்களை சுற்றிக்கிட்டே இருந்தால் நீங்கள் ஒரு நடமாடும் பிணம் மாதிரி தான் இருப்பீங்க. நடமாடும் பிணம் தான் இருப்பீங்க. ஏன்னா யாருக்கிட்டையும் ஒழுங்காக பேச தெரியாது, தோணாது, எதன் மீது ஈர்ப்பு இருக்காது. ஒரு சன்னியாச வாழ்க்கை தான் உங்களுக்கு அமையும். அதான் இதை மேல்படி ஞானம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போட்டு ஏங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஆன்மீக வாழ்க்கையை நாரி போயிருப்பாங்க. ஒரு மாதிரி சேடாக இருக்கும், கில்ட்டியில் இருப்பாங்க. இப்பவுமே நிறைய பேர் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஏன் ஒரு மாதிரி எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பறி கொடுக்கல, நாங்க அனைத்தும் ஏன்னா அறிவின் உச்சம் அமைதியில நாங்க அறிவு அடைந்து அமைதியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இது இந்த இயக்கத்துக்கே போகாதீங்கன்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் இல்லை, எதையும் பிரெயின் வாஷ் பண்றதுக்கான இயக்கம் இது கிடையாது. கொஞ்சம் 10 வருஷத்துல உலகம் அழிய போகுது, அதை சொல்றதுக்கான இயக்கம். சரியா? அப்போ நான் சொன்ன இந்த 5 ரூபங்களையும் இதை நீங்க பாருங்க, இந்த வீடியோ ரிப்பீட்டட் பாருங்க. இது அப்படியே நான் கடந்து புலம்பிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயம்தான். நான் சிம்பிளா விஷயத்த சொல்லி கொடுத்தாச்சு. இதை விட இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது நீங்க புரிந்து கொள்ளுங்க. இதை நீங்க புது ஆத்மாக்களா இருந்தா திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் பயிற்சி எடுத்து பாருங்க. 5000 வருடமே இந்த 5 ரூபங்கள்ல தான் இருக்கிறது நீங்க உணர்வீங்க. என்னாலுமே உணர முடிஞ்சு. அதனாலதான் நான் இப்பவும் ஸ்டில் பாபா குழந்தையா இருந்துட்டு இருக்கிறேன். உலகமே தடுத்தாலும் ஞானம் புரிந்தாக்கி நீங்க மாறி போக மாட்டீங்க. உங்களுக்கு விஷயம் தெரியும். ஞானம் புரியலைன்னா பக்கத்துல இருக்கிறவனை எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருனாலே ஆமால்ல அப்படிங்கிறது. சரியா? அப்போ புரியும் சூழ்நிலை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்குறோம், 5 ரூபங்கள் சுற்ற பயிற்சி. ரிப்பீட்டட் இந்த வீடியோ பாருங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க. முதல்ல தனக்கு தானே உங்களுக்கு நீங்க நன்மை செய்து கொள்ளுங்க, அதுக்கப்புறம் மற்றவங்கள பார்த்துக்கலாம். சரியா? இன்னைக்கான வீடியோ பதிவு முடியுது. அடுத்த வீடியோ நம்ம சொர்க்கத்தில் சத்தியுகத்தில் என்ன இருக்குங்கிற பயிற்சி மேபி செய்யலாம். இல்லைன்னா நம்ம அந்த 16 ஆர்ட்ஸ் 16 கலைகள் இருக்குல்ல, அதை ஆங்கிலத்திலையும் ஒரு ஃபோட்டோ மாரி போட்டு, தமிழ் ஃபோட்டோவையும் இதேமாரி ஃபோட்டோ மாரி போட்டு, தமிழ் ஃபோட்டோவையும் போட்டு ஒரு சின்ன விளக்கம் கொடுப்போம். ஏன்னா 16 கலைகள் சத்தியுகத்திலும், 14 13 12 கலை திரேதாயுகத்திலும், துவாபர யுகத்தில் 12 10 கலைகளும் மேபி இருக்கும். சரியா? கலியுகத்துல ஒரு 8 6 5 இருக்கும். கலியுகத்தின் முடிவுல அப்படியே அது 3 2ன்னு சொல்லி குறைந்து வரும். 0 ஆகுமா என்னன்னு தெரியல. நமக்கு மறுபடியும் நாலேஜ் கிடைக்குது. சரி, அப்போ நமக்கு 16 கலைகளை தண்ணி தரவாக வச்சிருக்கணும். அது வரும். நட்பு பாராட்டும் கலை, மற்றவர்களோடு இனிமையாக உறவாளும் கலை அப்படின்னு சொல்லி ஒரு 16 கலைகள் வரும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோ சொர்க்கத்தில் என்ன இருக்குங்கிற இந்த ஃபோட்டோவை நம்ம கொடுப்போம், விளக்கம் கொடுப்போம். நிறைய விளக்கங்கள் வரும் உங்களுக்கு. அதான் சிறு தும்பும் பல்குத்த உதவும். இந்த வீடியோ, இந்த யூடியூப் சேனல்லாம் பாருங்கள், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இதே நேரத்தில் இந்த யூடியூப் சேனல் என்னுடைய கம்பெனிக்கு நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். சரியா? நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் யூடியூப் வீடியோலாம் போடுவேன். நான் மேபி போட மாட்டேன், நான் பிஸி ஒர்க் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நாலேஜ் கொடுத்தா தான் நமக்குமே பாபா ஏதாவது பிச்சை போடுவார், பதவி பிச்சை போடுவார், நிறைய பிச்சைக்காக தான் நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்போ நான் இதை அப்படியே கம்பெனிக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஆரம்பத்தில் நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப ஸோ ஹாப்பி. 8-9 நாட்டில் இருந்தெல்லாம் நீங்கள் இந்த வீடியோலாம் வாட்ச் பண்ணுறீங்க, கமெண்ட்லாம் வருது. ஏன்னா யார் எங்கேருந்து பார்க்குறா, எப்படி பேசுகிறா, அவங்க என்ன மாதிரி இடம், ஏரியா, சிட்டிக்கிட்டெல்லாம் யூடியூப்பினுடைய அந்த யூடியூப் ஸ்டுடியோலாம் சர்ச் பண்ணி பார்க்க முடியும். எங்கேருந்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கிறலாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், உங்களை நான் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரியா? அப்போ உங்களுடைய நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. இது நம்ம கம்பெனிக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? இந்த கம்பெனியில் வர்றவங்களுக்கு இந்த வீடியோவெல்லாம் போட்டு காட்டி நீங்கள் பார்த்தீங்க, கம்பெனிக்கு வர்ற யூஸர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணலாம். மைவி3 மாரி வரும். சரி, அது ஆடு பார்க்குறது போல் வருதுல்ல, நம்ம கம்பெனியினுடைய வீடியோ தான் ஆடு. இதை யாரெல்லாம் வீடியோ வாட்சிங் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நம்ம மேபி இந்த வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கு மேபி பார்ட் டைம் ஜாப் மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு பணம் சம்பாத்தியம் பண்ணுற மாதிரி நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் நம்ம கொடுக்கலாம். நம்ம வெப்சைட்லாம் இருக்குது, எல்லாம் ஸ்டாப்பில் இருக்குது, லைசன்ஸ் ஒரு பிரச்சனையில் ஓடிட்டுருக்கு. சரியா? அப்போ அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிட்டு பெரிய சர்வீஸ் பண்ணுவோம். இந்த யூடியூப் சேனல் ஆன்மீகத்துக்கு தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் இது கம்பெனி பொறுப்பில் போயிடும். கம்பெனி பேரே
மேபி பிற்காலத்தில் நான் கம்பெனிலாம் ஸ்டாப்பில் இருக்கு நான் சொல்கிறேன். சரியா? சரியா? இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடியவங்க பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கூடிய சீக்கிரத்தில் மானிட்டரைஸ் ஆகும். நம்ம அதை மானிட்டரைஸ் பண்ணி நம்ம கம்பெனிக்கு யூஸ் பண்ணுவோம். கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே, ஏன்னா கம்பெனியோட ஒரு ஃபவுண்டராக இருந்து ஒரு சேர்மனாக இருந்து நான் சொல்கிறத கம்பெனியினுடைய நபர்கள் கேட்டே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு பணம் கொடுக்க போகிறோம், கம்பெனி மீட்டிங் அட்டன் பண்ண போகிறோம். கம்பெனி மீட்டிங் கொடுக்குறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பிரம்மகுமாரிகளுடைய மீட்டிங்கை நம்ம கிளாஸாக கொடுக்க போகிறோம். ஏன்னா என் கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் என்ன பண்ணுவேன், அவங்க என் சொல்படி நடக்கணும், அவங்க பாபா குழந்தை ஆகணும். ஏன்னா எனக்கு எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். சரியா? பணம் நான் சம்பாத்தியம் பண்ண போகிறது கிடையாது. பழைய படங்களில் வர ஜெய்சங்கர் படத்தில் வர்றது போல தான் பாவப்பட்டவங்க, அது பணக்காரங்கிட்ட பிடிக்கி பாவப்பட்டவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி தான். சரியா? எல்லாருக்குமே ஆன்மீகத்தை தான் நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? நமக்குன்னு எதுவும் கிடையாது. ஏன்னா பாபாவே சொல்கிறாரு, கடைசியில் பணம் தன்னுடைய சக்தியை இழக்கும், பணத்தை சம்பாத்தியம் பண்ணி வைக்காதீங்க, யக்கிய சேவையில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நான் அதை ஃபாலோ பண்ணக்கூடியவன். சரியா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நீங்கள் ஃபுல் வீடியோ, நான் இந்த வீடியோலாம் பாருங்கள் 46 மினிட் ஆகுது. நான் இதை ஃபினிஷ் பண்ணும்போது 50 மினிட் ஆகலாம். 50 மினிட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு வாட்சிங் ஹவர்ஸ் கூடும். இது மானிட்டரைஸ் சீக்கிரம் ஆச்சுன்னா நான் கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? இதில் வர்ற பணத்தை நான் எடுத்து துங்க போகிறது இல்லை, என்கிட்டயே நிறைய பணம் இருக்குது. சரியா? சரி, நீங்கள் ஃபுல் வாட்சிங் வீடியோஸ் கொடுங்க. ஃபுல் வீடியோ, இந்த வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா முழு டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு நீங்கள் பாருங்கள். சரியா? ஏதாவது நிறைய ஃபோட்டோஸ் வச்சு நான் இமேஜ் கொடுக்குறதுனால இதனுடைய ஹைலைட்டே அதுதான். மற்ற பிரம்மகுமாரிகள்லாம் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில. இது ஃபுல் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்சிங் ஹவர்ஸ் கூடும். நான் வச்சுக்க இதை மானிட்டரைஸ் பண்ணிவிட்டு இதை நான் கம்பெனிக்கு யூஸ் பண்ணிவிட்டு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இதே யூடியூப் சேனலில் தான் நான் என்ன பண்ண போகிறேன், வீடியோவை நீங்கள் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு போடும்போது கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க, பாபா குழந்தை ஆவாங்க. சரியா? காரணமோடு செய்த கதை. அடுத்த வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். ஓம் சாந்தி.